தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, வணக்கம். ரிஷப ராசியினருக்கு குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் வந்து உச்சமாகிறார். ரிஷப ராசியினருக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் 3ஆம் இடம் செல்கிறார். ஏற்கனவே சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கேது 4இல், ராகு பகவான் 10ஆம் இடத்தில் உள்ளனர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரவாயில்லை. வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்கள். குரு 3ஆம் இடம் சென்றால் பணம் யாருக்கும் கடன் தரக்கூடாது. கடனை திருப்பி செலுத்துவதும் கடினம். பிறருக்கு ஜாமீன் ஏற்புதல் கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருப்பீர்கள். உத்தியோகம் சிறப்பு. உத்தியோகத்தில் யாராலும் செய்து முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் மனமாற தங்களை பாராட்டுவார். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், பண உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அனைத்தும் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். ஷேர் மார்க்கெட், தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஒப்பந்த தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கலாம். தங்களுடைய 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் ஆகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். சுப செலவுகள் உண்டாகும். 9ஆம் இடம் பிதா ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பண வரவுகள் நன்றாக இருக்கும். சேமிப்பினை தாங்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை விஷயமாக தாங்கள் வெளிநாடு, வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். குரு அதிசாரமாக சிம்ம ராசியில் 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசி செல்கிறார். அதுவும் தங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு பகவான் வக்கரம் அடைகிறார். 13/12/2026 முதல் 13/4/2027 வரை. அதுவும் சிறப்பு. குடும்பம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மன மகிழ்வு கொள்வீர்கள். ரிஷபராசி பெண்களுக்கு அழகு திரும்பும், இளமை திரும்பும். குண்டாக இருக்கும் பெண்கள் ஒல்லி ஆவீர்கள். உடல் நலன் நன்றாக இருக்கும். பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் சென்று வர வாய்ப்பு உண்டு. டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுவும் சாதகம். அது ஒரு அற்புதமான அமைப்பு. குருவுக்கு மட்டும் வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் குருவுக்கு 2 நெய் தீபம் ஏற்றவும். அனைத்தும் சுபமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.